புள்ள சட்டையை அடுத்தவன் போட்டுக்குவான். அந்த சட்டை கிழிஞ்சு போறது வரைக்கும் குடும்பமே போடும். கொஞ்சம் சாப்பாடு வச்சு அவங்க உங்களுக்கு கொடுத்துக்குவாங்க, பகிர்ந்து கொடுத்துக்குவாங்க. அப்பா சொன்னாரா நில்லுன்னா நிப்பான், அப்படியே நிப்பாங்க. உட்காருன்னா உட்காந்துக்குவாங்க. டே இந்த பொண்ணை கட்டிக்கிற அப்படின்னா ஏன்லாம் கேட்டிருக்க மாட்டான், அப்படி கட்டிக்குவான், அப்படியே கல்யாணம் பண்ணிக்குவான். ஆனா குடும்பமே ஜம்முன்னு வாழ்ந்தாங்க. கதைகள் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்ன தேவைன்னு. கதைகள்லாம் என்ன, அதெல்லாம் இப்ப எவன் கேட்க போறான்னு. கதைகள் தான் சமூகத்தில் பெரிய வேலையை செய்யுது. எல்லாருக்கும் தெரியும் சினிமாங்கிறது பொய். ஆனா சினிமால குத்துனது மாதிரி என் விஸ்ஸ நான் குத்துனேங்கிறான். போன வாரம் விட்டேன். ஏன்டா இப்படி குத்துனேன்னு கேட்டா, சினிமால குத்துலாம் சார், அதே மாதிரி என் பாத்தியார சதக்குன்னு குத்துனேங்கிறான். இப்ப பசங்களை வேற பார்த்தே கேட்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது பேசினா தள்ளி இருந்து பேசுடா. அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொல்றான், சார் அவன் பையில கத்தி வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம் சார் அப்படிங்கிறான். நமக்கு கவனமா இருக்கியா அன்னைக்கு அப்படிங்கிறான். இப்ப பையன் சினிமா விளையாட்டு தான். ஆனா அதை பார்க்கும் போது அழுகிறவர்கள் எத்தனையோ பேர் இது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அழுகிற சகோதரர்களே, ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி எங்க கல்லூரியில ஒரு சைக்காலஜி கிளாஸ், இந்த சார்மாருக்கெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷுக்காக வேண்டி ஒரு மேடத்தை கூட்டு கிளாஸ் எடுத்தாங்க, சைக்காலஜி கிளாஸ். அப்ப அவங்க அழகா சொன்னாங்க, அந்த ஜெனரேஷனை பிரிச்சு 60ல இருந்து 80 வரை, 40ல இருந்து 60 வரை உள்ள ஜெனரேஷன் என்ன, அது பேபி பூமர் ஜெனரேஷன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. எனக்கெல்லாம் வாழ்க்கையில முதல் தடவை கேட்டேன், என்னடா இது பேபி. அப்பன்னா எல்லா போர்களும் முடிந்து ஒவ்வொரு வீட்டுக்கு 10 புள்ள இருந்தான். அந்த 60ல இருந்து 40ல இருந்து 60 ஆண்டு காலம், 60 வரையும் உள்ளவங்க போர்கள் முடிந்து பிள்ளை பெக்கிற காலம். அப்ப இந்த 60ல உள்ள ஆளுங்க பூரா நிறைய அந்த காலத்துல அண்ணன் தம்பியோட இருந்திருப்பாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த நேரத்துல பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க, மூத்த புள்ள சட்டையை அடுத்தவன் போட்டுக்குவான். அந்த சட்டை கிழிஞ்சு போறது வரைக்கும் குடும்பமே போடும். ஏமா அப்படி ஒரு காலம் இருந்து இல்ல, சிங்கிள் இன்கம். ஆனா குடும்பமே ஜம்முன்னு வாழ்ந்தாங்க. கொஞ்சம் சாப்பாடு வச்சு அவங்க உங்களுக்கு கொடுத்துக்குவாங்க, பகிர்ந்து கொடுத்துக்குவாங்க. ரொம்ப பேபி பூமர் ஜெனரேஷன் அப்படின்னு பேர் வச்சதுனாலதான் இன்னைக்கும் சில பேர் கிண்டல் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, பூமர் அங்கிள் மான்ல, அது அந்த ஆளுங்க தான். 40 to 60 தான் பூமர் அங்கிள்ங்கிறது. அந்த நேரத்துல உள்ள அது ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்த காலங்கள். அந்த நேரத்துல இருந்தவங்க கண்டுபிடிப்பதான் we are enjoying now. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே அந்த 42. அதுக்கு நிறைய செய்திகள் நமக்கு கைவகத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறதே அது எக்ஸ் ஜெனரேஷன் தான். 60ல இருந்து 20 வருஷம் 80 வரையும் இருந்த மக்களுக்கு எக்ஸ் ஜெனரேஷன் தான். எக்ஸ் அப்படின்னா ஜெராக்ஸ். அப்பா சொன்னாரா நில்லுன்னா நிப்பான், அப்படியே நிப்பாங்க. உட்காருன்னா உட்காந்துக்குவாங்க. டே இந்த பொண்ணை கட்டிக்கிற அப்படின்னா ஏன்லாம் கேட்டிருக்க மாட்டான், அப்படி கட்டிக்குவான், அப்படியே கல்யாணம் பண்ணிக்குவான். இது செய்யினா செய்வான், நில்லுன்னா நிப்பான், உட்காருன்னா உட்கார். அப்படி ஒரு ஜெனரேஷன் உருவாகி வந்து எக்ஸ் ஜெனரேஷன். அதுக்கு அடுத்து உள்ளது 90sல உள்ள அந்த கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும். 60 to 80 உள்ள அந்த 20 years. அதுக்கு அடுத்த வந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இவன் ஒய் ஜெனரேஷன். அந்த அம்மா சொல்லிச்சு ஒய்னா என்னன்னா கேள்வி கேட்கறது. ஒய் எதை கேட்டாலும் ஒய்ன்னு கேட்கறது. ஏன் இது எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா கேள்வி கேட்டு பதில் சொன்னா நம்பிக்கை வாங்க மாட்டாங்க. அது எப்படி நீ இதை சொல்லலாம், இதுக்கு இப்படி ஒண்ணு சொல்லலாம்னு கேட்பாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப வீட்டுல சொல்லுவாங்க, இங்க ஒரு சமத்து பொண்ணா இருக்கணும், வெளியே யாராவது ஏமாத்திடுவான் உன்ன, நீ என்ன செய்யணும், போல்டா இருக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. ஸ்கூல்ல போன உடனே மிஸ் ஏதாவது சொன்ன உடனே இந்த பிள்ளை ஏதாவது சேட்டை வச்சுனா என்ன சமத்து உனக்கு மகள் அப்படின்னு உடனே அந்த பிள்ளைக்கு சந்தேகம் வந்துடும். வீட்டுல நல்லா இருக்கிறாங்க, இங்க சமத்துனா திட்டுறாங்க, நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போன ஒரு சமூகம் அந்த ஒய் சமூகம். அழகா அதை பிரிச்சு சொன்னாங்க. அந்த ஒய் சமூகம் இருக்கிறதே அதுக்கு அடுத்து வந்த அந்த ஜெனரேஷன் எக்ஸ் ஒய். இந்த ஜெனரேஷன்ல தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா நிறைய விஷுவல் ஆரம்பிச்சிச்சு. அதுவரையும் விஷுவல் இல்ல. இப்ப நான் சொல்ல வந்ததுக்கு காரணமே அதான். இப்ப ஏன் புக்கு படிக்கிறது இல்லை அப்படின்னு மௌலானா இருக்கும்போது நம்ம எங்க உஸ்தாத் சமதஸ்தா அவங்க சொல்லும்போது அழகா சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்துருச்சுப்பா, நீ பயானுக்கு போறன்னா என்ன புக்கு படிச்சுட்டா போற, 2 கார்ல போகும்போதே இப்படி தட்டின உடனே அதெல்லாம் வந்துருது. அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறது எதுனா, அந்த அம்மா சொல்லிச்சு நான் பிபிடியே போடுறது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா இவன் பார்த்து பைத்தியமா இருக்கான், இதை விட்டு எப்படா வெளியே வருவோன்னு இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டா மூளைக்கு, அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு வார்த்தை, மூளை இருக்குல்ல அதுக்கு ரியாலிட்டிக்கும் ரியல்ல நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி விர்ச்சுவலா நடக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த அம்மா அழகான செய்தியை சொல்லிச்சு போலான்னா, ரியாலிட்டிக்கும் விர்ச்சுவலுக்கும், விர்ச்சுவல்னா இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த அம்மாவுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு புத்தகத்தை கையில கொடுப்பாங்க, அதை படிச்ச உடனே இவனா கொஞ்சம் கற்பனை பண்ணுவான். இவனா அவங்க சொன்ன அதே செய்தியா ஒரு கதை வருதுன்னு வைங்களேன். அந்த கதையில ஒரு அரசன் போறான், ஒரு குதிரையில உட்காந்து போறான், பின்னாடி ஒரு அரசி உட்கார்ந்து இருக்கா, அப்படி காத்தடிக்குது, காடுகள்லாம் அப்படி இருக்கு. அந்த வனத்துக்குள்ள அந்த அரசன் போகும்போது அந்த மல்லிகையினுடைய வாசனை அப்படி வந்துச்சுன்னு உடனே இப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அரசனையே உருவாக்குவோம், ஒரு குதிரையை உருவாக்குவோம், அப்புறம் அரசியை உருவாக்குவோம். அந்த அம்மாவை எங்க வைக்கிறதுன்னு ரொம்ப யோசிப்பான்.
பக்கத்துல நடந்தா அப்படின்னு யோசிப்பான். இப்ப காத்த உருவாக்குவான். அந்த மல்லிகை பூவை இவனே உணருவான். ஆனா இந்த பிபிடி போட்ட பின்னாடி இந்த பயல்களுக்கு அப்படி எதுவுமே, ஏன்னா எல்லாத்தையும் அதுலயே காட்டுறான். இப்படி பார்த்த உடனே ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவ்வளவுதான் போராண்டா குதிரையில அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இன்னைக்கு பெரிய சோதனையா இருக்குதே எதுன்னா இந்த பிபிடி, இந்த பார்த்து இவங்க விஷுவலா போறது இவங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமத்தை அவங்க இமேஜினேஷனை அது உருவாக்குறது இல்லை.